Hi students, welcome to Doubt Free Maths. Chapter 1 ல exercise 1.2 ல sum number 5 பார்க்க போறோம். Fifth sum கவனிங்க. A company has 4 categories of employees given by assistants, clerks, managers and executive officers அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியா employees பிரிச்சிருக்காங்க. The company provide 10,000, 25,000, 50,000, 1 lakh ன்னு சொல்லிட்டு இப்போ அசிஸ்டன்ட்னா 10,000 salary, கிளர்க்குக்கு 25,000 salary, மேனேஜர்ஸ்க்கு 50,000 சாலரியும், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசருக்கு 1 lakh சாலரினும் பிரிச்சிருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட்னா அதை ஏன்னு டினோட் பண்ணிருக்காங்க, கிளர்க்னா சி, மேனேஜருக்கு எம், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசருக்கு இ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, கவனிங்க. as salaries to the people, இவங்களுக்கு இதுல எத்தனை பேர் வேலை செய்யறாங்களோ அத்தனை பேருக்கு இவங்க இந்த அலாட் பண்ணிருக்க சாலரிய கொடுக்கறாங்க. who work in the categories A, C, M and E, அதுதான் அசிஸ்டன்ட், கிளர்க், மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா, கவனி. இப்போ அசிஸ்டன்ட்ஸ் வந்து எத்தனை பேரு, A1, A2, A3, A4, A5 அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரு. அதே மாதிரி கிளர்க்ஸ் வந்து 4 பேரு, மேனேஜர்ஸ் 3 பேரு, எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் 2 பேர். சரிங்களா, இப்போ அசிஸ்டன்டோடைய salary 10,000 அப்படின்னா அவங்க 5 பேருக்கும் பர் பீப்புளுக்கு 10,000. சரிங்களா, அதே மாதிரி கிளர்க் வந்து 4 பேர்னா ஒருத்தவங்களுக்கும் 25,000 salary. சரிங்களா, அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, if the relation R is defined by X related Y. இப்போ பேர் இருக்கு அப்படின்னா ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்கும் இல்லையா. இப்போ என்ன எப்படி ரிலேஷன் கொடுத்திருக்காங்கன்னா, எக்ஸ்ன்றது சேலரினும் ஒய்ன்றது பர்சன் கொடுத்திருக்காங்க. அப்போ சேலரி இந்த பர்சனுக்கு கொடுக்கறது தான் ரிலேஷன். சரிங்களா, where X is the salary given to the person Y. Express the relation R through an ordered pair arrow diagram கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ ordered pair வந்து இதுல இருந்து எப்படி பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா, first ordered pair என்னன்னா, இப்போ அசிஸ்டன்ட்டுக்கு A1, A2, A3, A4, A5. இப்போ ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு சேலரி, 10,000 இல்லையா. இப்போ நம்ம அந்த ஆர்டர் பேரை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்றது என்ன, சேலரி. அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். 10,000 சேலரி A1 அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு கொடுக்கறாங்க. அதே 10,000 A2 செகண்ட் பர்சன் கொடுக்கறாங்க. அந்த மாதிரி நம்ம 5 பேருக்கும் எழுதிக்கலாம். A3 10,000, A4 10,000, A5. அடுத்தது அதே மாதிரி கிளர்க்குக்கு எவ்வளவு சேலரி, 25,000, கிளர்க்கு C1 அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா, 4 பேரு, 25,000, C2 25,000, C3 25,000, C4. கிளர்க்கு 4 பேர். அதே மாதிரி மேனேஜர்ஸ் 3 பேர் இல்லையா. மேனேஜரோட சேலரி எவ்வளோ, 50,000. நான் இதுக்கு வந்து கமா போட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும்ன்றதால கமா போடல. அமௌண்ட்டுக்கு கமா போட வேண்டாம், உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடும். மேனேஜர் 1 50,000, M2 50,000, M3. சரிங்களா, அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் எத்தனை பேரு, 2 பேர் இல்லையா. அவங்களோட சேலரியும் பிரிச்சு எழுதிடலாம். 1 lakh, எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் 1. இது வந்து கமா 1 lakh, எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் 2, 2 பேர். இவ்வளவுதான் ஆர்டர்ட் பேர். சரிங்களா, நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராம் போடலாம்.
கவனிங்க 4 டைப் ஆஃப் salary இருக்கு. salary வந்து X, person Y, employees Y ன்னு எடுத்துக்கலாம். salary வந்து first எவ்வளோன்னு ஸ்டார்ட் ஆகுது? மேனேஜருக்கு 10,000. Next 25,000, 50,000, 1 lakh. சரிங்களா? இப்போ நமக்கு Y என்னன்னு எழுதணும்? எத்தனை பர்சன்ஸோ அதை எழுத வேண்டியதான். A1, A2, A3, A4, A5. நெக்ஸ்ட் கிளர்க்கு C1, C2, C3, C4. அடுத்தது மேனேஜர் M1, M2, M3. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் E1, E2. இப்போ இதை எப்படி பேர் பண்ணோம்? 10,000 salary வந்து அசிஸ்டன்ட்ஸுக்கு. சரிங்களா? இப்போ அந்த 10,000 ஃபுல்லா அசிஸ்டன்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அதை நம்ம மேப் பண்ணிடலாம். அதே போல 25,000 கிளர்க்குக்கு. ஸோ அதையும் கிளர்க்குக்கு மேப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஒருத்தவங்களுக்கும் இந்த salary கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் 50,000 மேனேஜருக்கு, அதையும் மேப் பண்ணிடலாம். அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு, அதையும் மேப் பண்ணிடலாம். எல்லாத்துலேயும் ஏரோ போட்டுக்கோங்க. ஏரோ போட்டாதான் இது ஏரோ டயக்ராம். சரிங்களா? இவ்வளோதான் ஏரோ டயக்ராம். புரிஞ்சுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் தான் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.